வணக்கம் நண்பர்களே, சேனல் அர்க்கம் சார்பாக ஆர்டிஎஸ் தமிழ்நாடு முதலமைச்சர் இப்போ அதிமுக ஒரு ஊழல் கட்சி, அது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிவகங்கை மாவட்டத்தில் ஏதோ பேசும்போது, பொதுவாக எங்கே பேசும்போதும் இந்த மாதிரியெல்லாம் அவங்க தண்டனை பெற்றார்கள் அப்படி இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிறாரு ஊழலை பற்றி. முதல்ல இப்போ நாம் இது ஒரு விஷயம் நம்ம இப்போ சொல்ல வர்றது என்னென்னாக்கா, தமிழ்நாட்டில் ஊழல் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஆரம்பித்து வச்சதே நம்ம இன்றைய முதலமைச்சர், அவருடைய தந்தை மரியாதைக்குரிய கலைஞர் கருணாநிதி தான் இந்த ஊழலை இந்த தமிழ் மண்ணுக்கு அறிமுகப்படுத்தியவர். இதில் ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்கிறேன். வனவாசத்தில் கண்ணதாசன் எழுதியிருக்கிறார். என்ன எழுதியிருக்கிறாருனாக்கா, வாக்காளர்களுக்கு முதல்ல இந்த பணத்தை கொடுக்கறது கூட அறிமுகப்படுத்தியவர் இவர் தான்ற மாதிரி அவர் எழுதியிருக்கிறாரு. அன்றைய காலகட்டத்தில் அவர் குளித்தலையில் நிற்கும்போது, தஞ்சாவூரோ குளித்தலை ஏதோ ஒரு இதில் நிற்கும்போது, அன்றைய வட்ட செயலாளருக்கு ரொம்ப மூச்சு வாங்க ஓடி 2 ரூபா காசு அதை கொடுத்து, உங்ககிட்ட இப்போ கொடுத்ததுல தான் நான் திருப்தி அடைஞ்சேன், எனக்கு மனசே சரியில்லை அப்படின்ற அளவுக்கு அவர் வாக்காளர்களுக்கும் இன்னைக்கு அதுதான் தொடருது. உடன்பிறப்புகளுக்கு 200 ரூபாயை கூட்டுட்டு இவர் எங்கே வராருன்னு எத்தனை மகளிர் ஆர்வத்தோடு ஓடி வராங்க சொல்லுங்க பார்ப்போம். ஏன்னா ஊழல் அப்படின்னு சொன்னாக்கா, இவர் தான் இந்த தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்தியது. இவர் ஊழலை அதிமுக தான் அதிமுக நம்ம ஏற்கனவே பலமுறை ஊழலின்ற முலாம் திமுகவினுடைய கருணாநிதியால் பூசப்பட்டது தான் அதிமுக மீது இருக்கக்கூடிய ஒரு கரை. அரிசி பேர ஊழல் இவருடைய ஆட்சி காலத்தில் ஆரம்பத்தில் இவருடைய தந்தையை ஆண்டும்போது அரிசி பேர ஊழல், கோதுமை பேர ஊழல், உரம் ஊழல், சர்க்கரை ஊழல், எதில் ஊழல் செய்யலை? எந்த இதில் ஊழல் செய்யலை? மேம்பாலத்தில் ஊழல். அந்த ஊழலுக்கு சாட்சி அவர் அன்று தூக்கில் தொங்கிய லட்சுமி நாராயணா, அந்த கான்ட்ராக்டரு. எவ்வளோ இப்படியே அடுக்கிக்கிட்டே போகலாம், சொல்லவே வேணாம். இவர் என்ன சொல்கிறாருனாக்கா, அதிமுக ஊழல் கட்சி அது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஊழல் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊழலுக்கு ஒழிக்க வேண்டும் என்று உருவான இயக்கம் தான் அதிமுகவை. அது முதல்ல அவர் இதெல்லாம் கொஞ்சம் நம்மளுடைய கடந்த காலத்தை அவர் பின்னோக்கி பார்த்துக்கணும். சுருக்கமாக ஒரு விஷயம் சொல்கிறாங்களா, இவர் மேயராக இருக்கும்போது தராசு பத்திரிகையில் நான் படித்தது, அவர் தராசு சியாம் கூட இதெல்லாம் இந்த இதெல்லாம் நான் எழுதலை, இந்த மாதிரிலாம் இந்த பத்திரிகையில் கிடையாதுன்னா சொல்லவே முடியாது. இவர் மேயராக இருக்கும்போது அந்த குப்பை லாரிங்களை பழுது பார்க்கறதுக்கோசரம், அதான் புதுசாக வரும்போது அதை பழுது நீக்கணும்னு சொல்லிட்டு அதை கான்ட்ராக்ட் விட்டதில்லை. அன்றைக்கே 20 லட்ச ரூபா ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 20 லட்ச ரூபா பணத்தில் 20 ஏக்கர் வடிவேலு தோட்டத்துக்கு பக்கத்தில் அந்த உளுந்தை கிராமத்தில் ஸ்ரீபெரும்புத்தூரில் இவர் வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கே நான் தராசு பத்திரிக்கையில் நான் படிச்சிருக்கேன். நான் இவர் மேயராக இருந்த காலகட்டங்களில் அது மாதிரி ஊழலை பேசணும். ஊழல் சம்பந்தமாக ஒரு ஒரு குற்றச்சாட்டு வைக்கணும்னாக்கா இவர் சுத்தமானவராக இருக்கணும் முதல்ல. அதுக்கப்புறம் அடுத்தது இப்போ எடுத்துக்கோங்க, நேரு மீது வழக்கு போடுங்க அப்படின்னு சொல்லி டிஜிபிக்கு கடிதம் எழுதுறது அமலாக்கத்துறை. திரும்ப முதல்ல ஒரு இது, ரெண்டாவது ஒரு 336 கோடிக்கு ஒரு இதை அனுப்புங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. வழக்கு போடுங்கன்னு டிஜிபிக்கு அனுப்பிச்சிருக்காங்க 2வது முறையாக. இதெல்லாம் போட்டு இது பண்ண வேண்டியது தானே. குற்றச்சாட்டுன்றது என்ன? சீசரின் மனைவியாக இருந்தாலும் சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவராக இருக்கணும்ல. இவருடைய தந்தை கருணாநிதி சர்க்காரியா கமிஷனுடைய இதுக்காகத்தானே கச்சத்தீவு தார் வைக்கப்பட்டது. காவிரி ஒப்பந்தத்தை போடலை அன்றைக்கு.
அதை புதுப்பிச்சிருந்தாக்க எந்த தலைவலியுமே கிடையாது. கச்சத்தீவை வந்து தார வார்த்தது இந்த ஊழல் தானே காரணம் அன்றைக்கு. அதையெல்லாம் தாண்டி வந்துட்டு அந்த ஊழல் சம்பந்தமான இது வந்து ஃபைல் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, நீதிபதி சர்க்காரினுடைய தீர்ப்பு வந்து விஞ்ஞான ரீதியாக ஊழல் நடந்திருக்குது. இதை வந்து இல்லை என்று மறுப்பதற்கு இல்லை. மாநில அரசு வந்து இதை இது பண்ணாக்கா இந்த ஊழல் இப்போ சம்மந்தமாக இவர் பேரில் வந்து வழக்கு தொடரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைல் அப்படியே தானே இருக்குது. இந்த ஃபைல் வந்து எப்போ வேண்டாம், வழக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுது, இவரே கையெழுத்து போட்டுக்கிட்டாரு. இவர் மீது குற்றம் சாட்டப்பட்டு கலைஞர் மீது சர்க்காரிய கமிஷன் வச்ச குற்றச்சாட்டை இவரே வந்து மேல் விசாரணை தேவையில்லைன்னு அதில் முதல் கையெழுத்தாக போட்டு 89 அதை வந்து ஓரந்தள்ளினாங்க. எப்படி ஒரு குற்றச்சாட்டு இது விசாரணை தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒதுக்கிடலாமா? அந்த விசாரணையை வந்து இவரே வழக்கு போட்டு தான் நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி மீது வந்து நெடுஞ்சாலைத்துறையில் வந்து அவர் ஊழல் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு போட்டிங்களே, அந்த வழக்கு திரும்ப நாங்களே வாபஸ் வாங்கிக்கிறோம்லாம் போனீங்களே. அதாவது பொத்தாம்பொதுவாக போகிற வழியில் வந்துட்டு ஒரு திருடன் வந்து இவன் திருடான்னு பார்த்துட்டு சொல்கிற மாதிரிலாம் வந்து இருக்கக்கூடாது. ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இந்த மாதிரி வந்து கோயபல்ஸ் மாதிரி வந்து ஒரே பொய் சொல்லிட்டு அலையக்கூடாது. 5 ஆண்டு 10 ஆண்டுகளாக வந்து அரசில் இருந்த அதிமுக மந்திரிங்க அவங்க மீதெல்லாம் வந்து ஊழல் குற்றச்சாட்டு இது வரைக்கும் 10 வருஷம், நீங்கள் வந்து 5 வருஷம் ஆச்சு. ஏன் அவங்களுக்கு வந்து வழக்கு போட்டு ஏன் நீதிமன்றத்தின் வாயில ஏன் உங்களால் தண்டனை வாங்கி கொடுக்க முடியல? நீங்கள் செய்கிறது எல்லாமே பொய் கேஸ் தான் போடுவீங்க, வேறு எதுவும் போட மாட்டீங்க. அப்படி தான் அந்த அம்மா மேலே வந்து போட்டது. அதனால் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு முதலமைச்சர் வந்து தன்னுடைய அந்த தகுதியை உணர்ந்து யார் மீது குற்றச்சாட்டு சொல்லணும் அப்படின்னு சொன்னாலும் அதை வந்து ஒரு இதோட போகிற வழியில் அப்படியே சொல்லிட்டு போகக்கூடாது. நான் திருடன்ல, அவன் திருடன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே யார் திருடன் யார் நல்லவன்று மக்களுக்கு நல்லாவே தெரியும். இவங்க வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு இதுக்காகவே வந்து ஒரு டீம் வச்சுருக்காங்க, பரப்புரை. 10 ஆண்டுங்களாக இருந்துட்டு ஒருத்தன் சொல்கிறான், ஒருத்தன் ஒரு இடத்துல சொல்கிறான் 10 ஆண்டு அவங்க நல்லா சம்பாதிச்சு அவங்கக்கிட்ட நிறைய பணம் இருக்குதான் அதிமுக காரன்ட்ட. இவங்ககிட்ட ஒன்றுமே இல்லையா, அவனுக்கு பிச்சைக்காரன் மாதிரி இருக்கிறானுங்க. அவன் சொல்கிறான், அவன் இப்படி இந்த மாதிரி இது குறிப்பாக யார் பேசுறதுன்னு கேட்டிங்கனாக்கா, சிறுபான்மையினர் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் சொல்கிறாரு. 10 வருஷமாக அவங்க இருந்தாங்க, உங்ககிட்ட வந்து ஒன்றும் இல்லை, இவங்கன்னா 5 வருஷம் தானே ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. எத்தனை லட்சக்கணக்கான கோடி இவங்ககிட்ட இருக்குதுன்றது யாருக்கு தெரியும்? எல்லாமே பினாமி சொத்துக்களாக இருக்கு. முதல்ல துபாய்க்கு போனார், 4 பேரில் ஒருத்தர் இவங்க சொத்துக்கு பவரா பட்டாணி வச்சுருந்தவர். ஃபஸ்ட்டு சந்தித்த அந்த 4 பேரில் ஒரு ஆள் இல்லைன்னு மறுக்க முடியுமா? காணொலியில் தான் எல்லாமே பேசிகிட்டு இருக்காங்களா அது சம்மந்தமாலாம். அப்படி இருக்கும்போது வந்து பொதுவாக வந்து ஊழல் ஊழல் ஊழல்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. உங்கள் மீது இருக்கக்கூடிய கரையை வந்து நீங்கள் முதல்ல சரி பண்ணுங்க. நான் அதனால் வந்துட்டு இனிமேல் வந்து அடுத்து வந்து இந்த மாதிரியெல்லாம் வந்து ஒரு நாட்டினுடைய எதிர்கட்சி 35 ஆண்டு காலம் வந்து ஆண்டு கட்சி, இது வந்து ஊழல் கட்சி, இவங்க வந்து ஊழல் பண்ணிட்டு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிருக்காங்க. இதை எப்படி சுப்ரீம் கோர்ட்டுக்கும் போனாங்க? யார் போட்டது கேஸு? காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக பொதுநல வழக்குன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட 5 பேர் 6 பேர் சேர்ந்து போட்டு இதை வந்து கர்நாடகா கோர்ட்டுக்கு கொண்டு போயிட்டு அந்த அம்மா ஏதோ வந்து அசால்ட்டாக வந்து இப்போ கூட இருந்த எல்லாமே எல்லா வக்கீல்களுமே வந்து அயோக்கியத்தனம் பண்ணிட்டு அந்த கேஸை நடத்திட்டு இருந்த அந்த ஜோதி வந்து திமுகவில் தான் போய் சேர்ந்தார். அதனால் வந்துட்டு சும்மா பொதுவாலாம் மக்களுக்கு வந்து நல்லா தெரியும் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க. கண்டிப்பாக வந்து அடுத்து வரக்கூடிய தேர்தலில் வந்து நிச்சயமாக வந்து ஒரு மாறுபட்ட தீர்ப்பு உங்களுக்கு எதிர்ப்பான தீர்ப்பாக தான் இருக்கும். வேறு எதுவுமே வந்து இதில் மாற்றுக்கருத்தே இருக்க முடியாது. மக்கள் வந்து வீழ்த்து கொண்டார்கள், அவர்களுடைய வாழ்வாதாரம் வந்து பாதிக்கப்பட்டிருக்குது, நல்லாவே தெரியும். அதனால் வந்துட்டு நிச்சயமாக அடுத்து வர தேர்தலில் வந்து திமுக கண்டிப்பாக அறுதி பெரும்பான்மை பெறவே பெறாது. நன்றி.